வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎம் கிசான் திட்டத்தில் மார்ச் மாதத்தில் பிஎம் கிசான் பணம் தகுதியற்ற பெயர்கள் நீக்கமா? ரூபாய் 2000 பெற விவசாயிகள் செய்ய வேண்டியவை என்ன? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசின் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி அதாவது பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய செய்தி வெளியாகி உள்ளது. கடந்த 7 ஆண்டுகால நடைமுறைகளை ஆய்வு செய்ததில் திட்டத்தின் 22வது தவணை தொகை இந்த மார்ச் மாதத்தின் முதல் அல்லது 2வது வாரத்தில் விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் ஆண்டுக்கு 6000 ரூபாயை தலா 2000 வீதம் 3 சமமான தவணைகளில் நேரடி பண பரிமாற்றம் அதாவது டிபிடி மூலம் பெறுகின்றனர். பிப்ரவரி 24, 2019 அன்று தொடங்கப்பட்டதில் இருந்து இதுவரை அரசு 21 தவணைகளை வெளியிட்டுள்ளது. மேலும் தவணை தொகை ஏன் தாமதமாகிறது? வழக்கமாக ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதங்களில் விடுவிக்கப்பட வேண்டிய இந்த தவணை இந்த முறை சற்று தாமதமாகி உள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக தகுதியற்ற பயனாளிகளை கண்டறிந்து நீக்கும் பட்டியல் தூய்மைப்படுத்தும் பணியை அரசு தீவிரப்படுத்தி உள்ளதே கூறப்படுகிறது. கடந்த 21வது தவணையின் போது மட்டும் சுமார் 70 லட்சம் தகுதியற்ற பெயர்கள் நீக்கப்பட்ட நிலையில் தற்போதும் லட்சக்கணக்கான பெயர்கள் நீக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி யார் பெயர்கள் நீக்கப்படுகின்றன? நிச்சயமற்ற முறையில் இத்திட்டத்தின் பலனை பெற்று வந்தவர்கள் மற்றும் விதிகளை மீறியவர்கள் தற்போது நீக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக இகேஒய்சி முடிக்காதவர்கள், வங்கி கணக்குடன் ஆதார் எண்ணை இணைக்காதவர்கள், நில ஆவணங்களை சரியாக சரிபார்க்காதவர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள் மற்றும் ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் பலன் பெறுவது கண்டறியப்பட்டால் அவர்களின் பெயர்கள் நீக்கப்படுகின்றன. இந்நிலையில் விவசாயிகள் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்னவென்றால், உங்களுக்கு வரவேண்டிய 2000 ரூபாய் தடையின்றி கிடைக்க வேண்டுமெனில் இகேஒய்சி இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பிஎம் கிசான் இணையதளம் வழியாக ஓடிபி மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்களுக்கு சென்றோ இதை முடிக்கலாம். நில இணைப்பு அதாவது லேண்ட் சீடிங், உங்கள் நில ஆவணங்களை சரியாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதில் நோ என்று இருந்தால் உடனடியாக உங்கள் பகுதி வட்டாட்சியர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு சரி செய்ய வேண்டும். ஆதார் வங்கி இணைப்பு, உங்கள் வங்கி கணக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்டு நேரடி பண பரிமாற்றத்திற்கு அதாவது டிபிடி தயாராக இருக்க வேண்டும். மேலும் உங்கள் நிலையை சரிபார்ப்பது எப்படி? விவசாயிகள் பிஎம் கிசான் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று நோ யுவர் ஸ்டேட்டஸ் என்ற பகுதியை கிளிக் செய்ய வேண்டும். அங்கு உங்கள் பதிவு எண் மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளிட்டால் உங்கள் இகேஒய்சி மற்றும் நில ஆவண சரிபார்ப்பு நிலவரத்தை தெரிந்து கொள்ளலாம். அரசு இன்னும் அதிகாரப்பூர்வ தேதியை அறிவிக்கவில்லை என்றாலும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதிக்குள் இந்த தொகை விவசாயிகளின் கணக்கிற்கு வந்து சேரும் என்று பலத்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது. எனவே தகுதியுள்ள விவசாயிகள் தங்களது ஆவணங்களை இப்போதே சரிபார்த்துக் கொள்வது அவசியமாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.